அப்படியோ இந்த கடையை போட்டது எப்படா 4 பேருக்கு சொல்லலாம்னு நினைச்சேன். நல்ல வேலை இந்த பசங்களே வந்துச்சுங்க. அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்தால் போதும், 4 ஊருக்கு சொன்ன மாதிரி அர்த்தம். எப்படியே இந்த குளிப்பியெல்லாம் அவங்க கிட்ட விற்று இன்னைக்கு காய்ச்சி தேத்துடணும். இன்னைக்கு நைட்டு நமக்கு சிக்கன் டின்னர் தான். சாச்சா அப்படிலாம் இல்லைக்கா, இன்னைக்கு தான் நான் இந்த கடையே திறந்து கிடக்க. குளிப்பி ஆயிடுச்சுலாம் அடக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே உங்கள் பிள்ளைங்க பார்த்துட்டு எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வரணும் போயிடுச்சுங்க. கடையை திறந்ததுக்கப்புறம் உங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே என்ன பண்ணுறது, நீங்களே பார்த்துட்டீங்க. நம்ம கேங்லயே நெட்டலே ரொம்ப புத்திசாலி. ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சு பொழைக்கணும்னு நினைக்கிறா பாருங்க. ஆமாண்டி, அவ கை வச்சு எது வச்சாலும் நல்லபடியா வந்துக்க மாட்டேங்க. ஏற்கனவே பிரியாணி கடை வச்சா அதுவும் ஓஹோன் போச்சு. இப்போ இந்த குல்பி கடை வச்சிருக்கா, இதுவும் ஓஹோன் போகும் பாரு. ஆமாம் என் சீக்ரெட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பின்னாடி ஆஹான்னு போகும். அது சரி, பிரியாணி கடை தான் நல்லா போச்சுல, அப்படியே அந்த பிரியாணி கடை எடுத்துட்டேன். அது இல்லைக்கா, கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகலை, அதனால அந்த தொழிலை விட்டுவிட்டேன். இப்போ புதுச்சா இந்த வெயில் காலம் வந்துச்சுல, அதுக்காண்டி இப்போ குழுன்னு இருக்கட்டும்னு எல்லாருக்கும் குளிப்பி வச்சு கொடுக்கலான்னு இந்த கடையை போட்டு கிடக்க. அதுவும் சரிதான், காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேலை செய்யறது